ஒரு பொண்ணு காலேஜ் பொண்ணு கூட தொடர்பு இருந்தாரு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப நீங்க உங்க விஷயத்தை சொல்லுவேன். அப்படி நான் யாருக்கிட்டயும் என் பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. இப்ப உங்க விஷயத்த சொல்லுங்க. என் பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. என் பொண்ணு என் கூட தானே இருக்கா. நான் என்ன வெளியில போறேன். என் பொண்ணு எல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட கேளுங்க மேடம். அந்த பையன் என்கிட்ட போன் அடிச்சு பேசினா மேடம். என்கிட்ட கேளுங்க. நான் சொல்றேன் என்ன நடந்துச்சு. யார் அந்த பையன் போன்ல பேசினாரு? எந்த பொண்ணு? யாரோ ஒரு பையன் மேடம். ஒரு பையன் அது அவர்கிட்டயே கேளுங்க. இருங்க நான் சொல்றேன். நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேளுங்க. சரிப்பா. இப்ப அவர் அவங்க உங்க கூட வாழ விரும்பல, இன்னொருத்தரோட போனா நினைச்சா நீங்க என்ன பண்ண முடியும்? நான் தாராளமா போதான் சொல்றேன். அவங்க போட்டோம். நானும் அவங்கள போக சொல்லல. ஆனா இப்ப அவங்க வேற தொடர்புல இருக்கனால போறேன்னு சொல்றாங்க. போட்டோம். ஆனா எனக்கு என் பிள்ளைங்களை கொடுத்து சட்டப்படிதான் வாங்கணும். நான் என் பிள்ளைங்களை கொடுக்க விருப்பம் இல்ல. எனக்கு அவங்க கிட்ட கொடுக்க விருப்பம் இல்ல. ஒரு ஆள் நான் எதுவும் சொல்ல விரும்பல மேடம். சரியா? எனக்கு என் பிள்ளைங்க வேணும். இந்த மாதிரி ஒரு ஆள் என் பிள்ளைங்களை கொடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு என் பிள்ளைங்க வேணும். சரி தம்பி, நீங்க சொல்றது நியாயமா அப்ப உண்மையாவே இருக்கட்டும். சப்போஸ் அப்படி இருந்தா கூட நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, எனக்கு பிள்ளைங்களை கொடுக்க விருப்பம் இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்னு. அப்படி நீங்க சொல்ல முடியாது. சட்டத்துக்கு விரோதமா நீங்க பண்ண முடியாது. அவங்க மலேசியன் சிட்டிசன்ஸ். நீங்க கட்டாயப்படுத்தி உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வச்சுக்க முடியாது. அவங்க அம்மா கூட போயிட்டு அங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். அவ போய் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் மேடம். நீங்க அப்படி எழுதி கொடுத்துட்டு போக சொல்லிடுங்க. இல்ல இப்ப அவங்க வேற ஐடியால போறாங்க. இப்ப என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறது கூட அவங்க வீட்லயே என் பிள்ளைங்க போனாதான் அவங்கள உள்ளே விடுவாங்க. அதுதான் உண்மை. வேணா மலேசியாக்கு போன் அடிச்சு கேளுங்க. என் பிள்ளைங்க கூட போனாதான் அவங்க முதல்ல உள்ளுக்கு போக முடியும். அதனாலதான் என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறாங்க. என் பிள்ளை எப்பயும் தூக்கி போட்டு யாருமே வேணும்னு சொல்லிட்டு நான் போயிருப்பாங்க. எனக்கு அப்படியே எழுதி கொடுத்துட்டு சொல்லுங்க. அப்படின்னா இப்ப கொஞ்சம் மணிக்கு அவங்க சொன்னாங்களா, பொண்ணு என்கிட்ட இருக்கட்டுமா, நீ போமான்னு சொன்னப்ப நான் பேசாம போயிருப்பேனா இல்லையா? நான் எதுக்கு இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி போக முடியாதுமா, பொண்ணு இல்லாம போக முடியாதுன்னு எஃப்ஐஆர் சொன்னாங்க. இவங்க ஃபைன் கட்டறேன்னு சொன்னாங்க. ஒரே நிமிஷம். அவங்க அம்மா சொன்னாங்களே, அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் ஃபைன் கட்டிக்கிறேன், நீங்க 2 பேரும் போக்கீங்க சொன்னாங்களாமே. அவங்க 2 பேருக்குமே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. சின்ன பொண்ணுக்கும் மேனகாவுக்கும் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. என்னோட 3வது பொண்ணுக்கு மட்டும் தான் பாக்கி ஃபைன் கட்ட வேண்டியது. அவங்களுக்கு மட்டும்தான் பாக்கி. இப்ப அவங்க 2 பேருக்கும் வேலையை எப்பயே முடிச்சிட்டாங்க. அவங்க ஃபைன் கட்டல மேம். நீங்க வேணா எஃப்ஐஆருக்கு ஃபோன் பண்ணி வேணாலும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபைன் கட்டி அது பொய்யா? இப்ப என்னன்னா, ஃபைன் கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க உங்க அம்மா, உங்க பெரிய பொண்ணுக்கு. ஆமா. ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கிறதுனால தான் அவங்க போறாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு பெரிய பொண்ணு இருந்தாதான் அவங்களால போக முடியும், அதனால தான் கூட்டிட்டு போறாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க.